கம்பெனி illustration 2 போறோங்க. கம்பெனி இஸ் கன்சிடரிங் replacement of one of its old machines purchased 3 years ago at cost with 5 years. It follows straight line method of depreciation. Annual revenue from the sale of the product manufactured using the machine is 5,50,000 and the operating cost is 4 lakh. The current salvage value is 1 lakh. The cost of new machine is 3 lakh. Salvage value at the end of 2 years is nil. The annual operating cost of the machine is estimated 2,30,000 and the revenue is expected to be the same as to that of the old machine. Identify relevant cost and revenues if any of the above information. Revenue for the next 2 years. Old, new. Old machine, new machine. Old machine 11 lakh, new machine 11 lakh. Difference nil, not relevant. இப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஃபார் த நெக்ஸ்ட் 2 years 11 லேக்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா அங்கே எங்கேயா ரெவன்யூ போட்டுருக்காங்களா பாருங்க. எஸ், ஆனுவல் ரெவன்யூ எங்கீங்க? ஆனுவல் ரெவன்யூ ஃப்ரம் த சேல் ஆஃப் த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர்ட் யூசிங் த மெஷின் இஸ் 5,50,000. அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? ஒரு வருஷத்துக்கு 5,50,000 2 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? இது ஓல்டு மிஷின். ஆமாவா இல்லைங்களா? சரி, காஸ்ட் எவ்வளோ ஆச்சு? அந்த ஓல்டு மிஷின் எவ்வளோக்கு நீங்கள் விற்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் சால்வேஜ் வேல்யூ ஆஃப் த மிஷின் இஸ் 1 lakh. தி காஸ்ட் ஆஃப் த நியூ மிஷின் இஸ் 3 lakh. அப்போ புக் வேல்யூ ஆஃப் ஓல்டு மிஷின் அட் த எண்ட் ஆஃப் தி 3 years எப்படி சார் 2 லட்சம் வந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அண்ட் டெப்ரிசியேஷன் போடுவாங்க பாருங்க. அவன் எங்கே சொல்லிக்கிறான் பாருங்க, டெப்ரிசியேஷன் எங்கே சொல்லிக்கிறான்? இங்கே டெப்ரிசியேஷன் ஒரு ஆள் சொல்லிப்பான் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. என்னங்க அப்போ அப்போ வந்து பாருங்க, நல்லா கவனிக்கணும். அப்போ 5,50,000 சொல்கிறாங்களா? எவ்வளோங்க? 5,50,000 காஸ்ட் ஆஃப் த மிஷினா? இது ரெவென்யூ. அது வந்து ஆனுவல் ரெவென்யூ. காஸ்ட் ஆஃப் த மிஷின் எவ்வளவு? 4 லட்சம். எவ்வளவு? டிவைட் பை 2. 3 டிவைட் பை 2 டெப்ரிசியேஷன் எவ்வளவு? இதா கரெக்டா? தப்பா சொல்லிடக்கூடாது, ஏன்னா நம்ம இங்க தப்பா வருது. அப்ப கரண்ட் செல்வேஜ் வேல்யூ ஓகே ஆச்சு. புக் வேல்யூ வந்து நல்லா கவனிக்கணும். வாட் இஸ் த புக் வேல்யூ? பர்ச்சேஸ்டு 3 years ago at காஸ்ட் ஆஃப் எவ்வளவு? 5 lakh. நல்லா கவனிச்சுக்கணும். 3 years ago at காஸ்ட் 5 lakh with 5 years. நீங்க 3 years சொல்றீங்க. அப்ப 1 லட்சம் ரூபா. என்னங்க நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. அப்ப வந்து சார் 5 lakh 3 years ago எவ்வளவுங்க? பிஃபோர் 3 yearsக்கு 5 லட்சம். அப்ப எத்தனை வருஷத்துக்கு? 5 years. அப்ப வருஷம் எவ்வளவு? 1 லட்சம். 3 வருஷம் எக்கோனா 3 வருஷம் டெப்ரிசியேஷன் முடிஞ்சு எவ்வளவு இருக்கும்? அப்ப 5ல 3 வருஷத்துக்கு 3 வருஷம் போயிருக்கும். அப்ப 3 லட்சம் போய் எவ்வளவுதான் இருக்குது புக் வேல்யூ இன்னைக்கு? இன்னைக்கு எவ்வளவு? இன்னைக்கு எவ்வளவு? அந்த 2 lakh தாமா இது. 2 lakh உள்ள மெஷினை நீங்க எவ்வளவுக்கு விற்கிறீங்க? 1 லட்சம் தான் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா? ஆமாமா இல்லையா? அப்ப 11 ரூபா லாபம் இல்லைங்களா? மெஷினோட வேல்யூ எவ்வளவு? 2. கரண்ட் செல்வேஜ் எவ்வளவு? 3. அப்ப 11ல 3 போச்சுன்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட் எவ்வளவுதான் இருக்கும் உங்க கையில? 8 லட்சம். ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஃபார் 2 years 8 lakh. சரி, நியூ மிஷின் பார்க்கலாம்னா நியூ மிஷின் எவ்வளவுக்கு வாங்க நீ ரெவன்யூ? அதே எவ்வளவுதான் 11 lakh. எப்படி சொல்றானா இங்க சொல்லிக்கிறானே காஸ்ட் ஆஃப் நியூ மிஷின் இஸ் 3 lakh and its salvage value end of 2 years nil.
The annual operating cost 2,30,000 and revenue is expected to be the same as that of old machine. இப்போ ஓல்டு மிஷினுக்கு என்ன ரெவன்யூ அதான வரும்? காஸ்ட் வழிக்கு வாங்கினீங்க 3 லட்சம் வாங்கினீங்க, அப்போ 11 லட்சம் வருமானம் வருது. நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க மிஷின் வாங்குறதுக்கு? 3 லட்ச ரூபா செலவு பண்ணிக்கிறீங்க. அது செலவு செலவு வேற. இப்போ வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் த மிஷின் வந்து டைரெக்டாக கழிக்கணும் இல்லைங்களா? மிஷினோட வேல்யூ மட்டும் தான் கழிக்க போகிறோம், அவ்வளோதான். புரியுதுங்களா இல்லையா? இங்கே என்ன செய்ய போகிறோம், நம்ம மிஷினோட வேல்யூ மட்டும் தான் கழிக்க போகிறோம். எக்ஸ்பென்சஸ் நம்ம எதுலையுமே எடுத்துக்கல, நம்ம அதுக்கு அடுத்து தான் பார்க்க போகிறோம். கிளியரா? அப்போ 8 லட்சம் இல்லையா? அப்போ வாட் இஸ் டிஃபரன்ஸு? இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. சால்வேஜ் வேல்யூ டிஃப்ரெண்ட் வருது, காஸ்ட் ஆஃப் நியூ மிஷின் தான் டிஃப்ரெண்ட் வருது இல்லைங்களா? சி செலவு வந்து அவன் சொல்லலை, இந்த 3,40,000 எடுத்துக்கணும். அவன் அந்த டிஃப்ரென்ஸில் வந்து அவன் சொல்லணும். அந்த 2,03,000 என்ன ஆகுது, 2,30,000 செலவாகுது, இங்கே வந்து 4 லேக் செலவாகுதுன்ற விஷயத்த என்ன செய்யலை, எடுத்துக்கணும். எடுத்தா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் இன்னும் என்ன செய்யும், எக்ஸாக்டாக போகும். பட் அவன் எடுத்துக்கல. அந்த ஓல்டு மிஷின் இஸ் 5 years பீங் கன்சிடர் ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப்டர் 3 years சொல்கிறான். அப்போ இவன் என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிம்பிளாக ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ரெலவெண்ட் காஸ்ட். அப்போ நம்ம போடும்போது ஓல்டு மிஷின் நியூ மிஷினோட காஸ்ட் எழுதிடும். என்னங்க, ஓல்டோட ரெவென்யூ காஸ்ட் என்னங்க, அப்போ 11 லட்சம் காஸ்ட் எவ்வளோ, 4 லட்சமா? இங்கே போட்டுக்கோங்க மேலே 4 லட்சம். அப்போ 11 4 போச்சுன்னா டெப்ரிசியேஷன் நம்ம கூட்டணும் தானே. டெப்ரிசியேஷன் இதுக்கு எவ்வளோ வந்துச்சு, 1 லட்சம். 1 லட்சம் ஓல்டு மிஷினுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் தானே, அது 8 லட்சம். கிளியரா? புரிஞ்சுதுங்களா? நியூ மிஷினுக்கு எவ்வளோ சொல்கிறீங்க, அதே 11 லட்சம் தான். செலவு எவ்வளவு, 3 லட்சம். ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஆஃப் நியூ மிஷின் இஸ் 2,30,000. எவ்வளோங்க, 8,70,000. அப்போ நியூ மிஷின் எவ்வளோக்கு வாங்கிக்கிறீங்க, 3 லட்சம். சால்வேஜ் வேல்யூ இல்லை, ஆனால் 2 வருஷம் தான் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ 1.5 லட்சம். 1.5 லட்சம் தானே, புரியுதுங்களா? அப்போ 8,70,000 ப்ளஸ் 1.5 லட்சம் கூட்டணுமா, 10,70,000. இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ 2,20,000 ஒரு அங்கே தப்பாக போட்டுக்கிறாங்க. லாஜிக்கில் அவ்வளோதானே. என்ன செய்யணும்னா டெப்ரிசியேஷன் சாரி ரெவென்யூ வந்து காஸ்ட்டை கழிக்கிறோம், அவ்வளோதான். இது வந்து எனக்கு கேஷ் ஃப்ளோ இல்லைங்களா? இல்லை சார் எனக்கு இன்னொன்று வரணும். இப்போ இந்த இது விற்றா எனக்கு காசு வருது, எது நான் இந்த மிஷினரி நான் விற்கிறேன். எவ்வளோக்கு விற்றீங்க ஓல்டு மிஷின், எவ்வளோக்கு விற்றீங்க? ஓல்டு மிஷின் 1 லட்ச ரூபாய்க்கு போதா சொல்லுங்க. அப்போ இந்த 1 லட்ச ரூபாய்க்கு கூட்டிக்கணும். என்ன ஆகிடும் எனக்கு, இந்த நியூ மிஷினோட சால்வேஜ் வேல்யூ இருக்குதுங்களா, எங்கே சொல்லிக்கிறான், அப்போ அதுவுமே கிடையாது, 0. 10,20,000. கிளியரா? விச் இஸ் பெஸ்ட்னு கண்டுபிடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து புரிதலுக்காக சொல்கிறேன். இது வந்து ஆன்சர் கிடையாது. இது வந்து உங்களோட புரிதல் எப்படி இருக்குது இந்த சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே.